Good morning, students. Today we are going to discuss about the determinants of economic development. Economic development என்னென்ன factors எல்லாம் determine பண்ணுது. Not only determined by single factor. வேறு ஒரு factor மட்டும் determine பண்ண முடியாது. The economic development depends on economic, social, political, religious factors. இங்கே நம்ம டிஸ்கஷனில் எடுத்துக்கிட்ட பார்த்தோன்னா எக்கனாமிக் அண்டு நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ், கேபிட்டல் ஃபார்மேஷன், சைஸ் ஆஃப் மார்க்கெட், ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச், ஃபினான்ஷியல் சிஸ்டம், மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ், ஃபாரின் ட்ரேட், எக்கனாமிக் சிஸ்டம். அண்ட் நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ், டெக்னிக்கல் நோஹவ், பொலிட்டிக்கல் ஃப்ரீடம், சோசியல் ஆர்கனைசேஷன், corruption free administration, desire for development, moral, ethical and social values, casino capitalism, patrimonial capitalism. இதெல்லாம் தான் நம்ம எலாபரேட்டாக ஒன் பை ஒன்னாக டிஸ்கஸ் பண்ணப்போம். ஃபஸ்ட்டு வந்து எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸ். ஹவு நேச்சுரல் ரிசோர்ஸ் ஹெல்ப் டு economic development. The principal factor affecting the development of an economy is availability of natural resources. எந்த ஒரு கண்ட்ரியில் வந்து நேச்சுரல் ரிசோர்ஸ் அதிகமாக இருக்கும் அந்த கண்ட்ரி வந்து டெவலப்டு கண்ட்ரியாக மாறும், அவங்களோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு ஹையாக இருக்கும். The existence of natural resource in abundance is essential for development. abundantனா அதிகமாக இருக்கிறதுக்கு. டெஃபிஷியன்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ் இருந்துச்சுன்னா மே நாட் பி இன் பொசிஷன் டு டெவலப் ரேப்பிட்லி, அவங்களால சீக்கிரம் டெவலப் ஆக முடியாது. டெஃபிஷியன்ட்னா ஸ்கேர்சிட்டி. பட் அ கண்ட்ரி லைக் ஜப்பான் நேச்சுரல் ரிசோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது, அதனால் அவங்க என்ன செஞ்சுக்கிறோம், இம்போர்ட் பண்ணிவிட்டு தி அச்சீவ் ஃபாஸ்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வித் த ஹெல்ப் ஆஃப் வாட், டெக்னாலஜி. டெக்னாலஜி அதிகமாக இருக்கிறனால அவங்க நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணி அவங்க என்ன ஆகிட்டாங்க, டெவலப்டு கண்ட்ரியாக மாறிட்டாங்க. ஏன்னா இந்தியாவில் ரிசோர்ஸ் வந்து லார்ஜராக இருக்குது. we have more than enough resources but still we are developing country because we don't have such technology. And capital formation is another factor for economic development. Is a key to economic growth. Capital formation meaning is the addition to existing stock of capital goods which are either tangible like a plant and machinery or intangible like health, education and research. Tangible, intangible, கண்ணுக்கு தெரியும் தெரியாமல் இருக்கிறது, விசிபிள் ஆர் இன்விசிபிள். ஆல்ரெடி கேபிட்டல் அந்த மிஷின் பில்டிங் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதுதான் கேபிட்டல் ஸ்டாக்ன்றது. அதோட இன்னும் அடிஷனாக சேரும்போது அதுக்கு பேர் தான் கேபிட்டல் ஃபார்மேஷன். அந்த கேபிட்டல்ன்றது பிளான்ஸ் அண்ட் மிஷினரியாக இருக்கலாம், ஹெல்த், எஜுகேஷன், ரிசர்ச்சாகவும் இருக்கலாம். இந்த கேபிட்டல் ஃபார்மேஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர். ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் லேபர் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்கம் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். இட் ஃபெசிலிட்டேட் அடாப்ஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன் லீட்ஸ் டு பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ், industrialization and expansion of market which are essential for economic progress. ஆனால் இந்தியாவில் கேபிட்டல் ஃபார்மேஷன் அந்த அளவுக்கு இல்லை. தென் தேர்ட் ஃபேக்டர் இஸ் சைஸ் ஆஃப் மார்க்கெட். If we have a large size of market then the production and employment income, national per capita income also increases. If we have a small market then the above mentions are not happen. That is why developed countries expand their market to the other countries through a WTO, World Trade Organization மூலமாக டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரிஸில் என்ன செய்கிறாங்க, மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் அங்கே இன்கம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்காங்க. தென் ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ரெஃபர்ஸ் டு சேஞ்ச் இன் த ஆக்குபேஷனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கானமி. ஸ்ட்ரக்சரல் சேஞ்சுன்ற பார்த்தீங்கன்னா எந்த எக்கானமியில் என்ன மாதிரி செக்டார்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, அக்ரிகல்ச்சர் செக்டாரா, இண்டஸ்ட்ரியல் செக்டாரா, ப்ரைமரி செக்டாரா, சர்வீஸ் செக்டாரா, எதை ஃபாலோ பண்ணுறான்னு பொறுத்து அவனோட எக்கானமி என்னவாகும், டெவலப் ஆகும். எனி எக்கானமி ஆஃப் அ கண்ட்ரி ஜென்ரலி டிவைடட் இன்டு 3 பேசிக் செக்டார்ஸ். யார் அந்த 3 பேசிக்ஸ்? ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்டரி செக்டார். ப்ரைமரி செக்டாரில் என்னெல்லாம் இருக்குன்னா அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி எக்ஸெட்ரா.
செகண்டரி செக்டாரில் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருக்கும். டெர்ட்டியரி செக்டாரில் பார்த்தீங்கன்னா ட்ரேட், பேங்கிங் அண்ட் காமர்ஸ். இதில் எந்த கண்ட்ரி வந்து எதை ஃபாலோ பண்ணுறாங்கன்ற பொறுத்து அவங்களோட டெவலப்மெண்ட் இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு, மேஜர் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. ஆனால் இப்போ வந்து என்னவாயிட்ருக்காங்க, சர்வீஸ் செக்டாருக்கு மாறிட்டுருக்குறாங்க. அதனால தான் மேஜர் கண்ட்ரிஸ் எல்லாம் நம்மளை பார்த்து என்ன செய்கிறாங்க, ஆச்சரியப்படுற அளவுக்கு வளர்ந்துட்டுருக்குறோம். யாரெல்லாம் அக்ரிகல்ச்சரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் என்னவாக இருப்பாங்க, ரிமைன் பேக்வேர்ட். அண்ட் ஃபினான்ஷியல் சிஸ்டம். Financial system implies the existence of an efficient and organized banking system in the country. அப்படி இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரியில் ஃபினான்ஷியல் சிஸ்டம் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு. There should be an organized money market to facilitate easy availability of capital. அந்த பேங்கிங் சிஸ்டம், ஃபினான்ஷியல் சிஸ்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற பிஸ்னஸ்மேன்ஸ், ஓனர்ஸ்க்கெல்லாம் என்ன செய்யணும், கேபிட்டல் அவைலபிலிட்டி வந்து ஈஸியாக இருக்கும் த்ரூ மணி மார்க்கெட். அது வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அண்ட் மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ். மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ்ன்ற என்னென்னா, ஃபார்மர்ஸ் கல்டிவேட் பண்ணுறாரு இல்லையா, அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேமிலி கன்சம்ஷன் நீட்ஸுக்கு போக எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதுதான் என்னது மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ். அதை வந்து என்ன செய்வாங்கன்னா மார்க்கெட்டில் போய் சேல் பண்ணிவிட்டு இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்காக அப்படி கல்டிவேட் பண்ணுவாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அப்படியே அவங்க பண்ணும்போது த மார்க்கெட்டபிள் சர்ப்ளஸ் என்ன செய்யணும், ரைசிங் த பர்ச்சேசிங் பவர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவுட்புட் இன் அதர் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கானமி. இங்கே அக்ரிகல்ச்சரில் இன்கம் அதிகமாக இருக்கும்போது இண்டஸ்ட்ரியிலேருந்து வர குட்ஸை வாங்குவாங்க, இண்டஸ்ட்ரிக்கு எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும், and output in the other sectors of the economy increase. The country as a result will develop because of increase in national income. Marketable surplus ஆல national income increase ஆகும்போது ஒட்டுமொத்த எக்கானமி என்னவாகும், டெவலப் ஆகும். Then foreign trade. The country which enjoy favorable balance of trade. ட்ரேடில் படிச்சிருக்கோம் இல்லையா, அப்படி இருந்துச்சுன்னா அங்கே டெவலப்மெண்ட் ஆல்வேஸ் இருந்துகிட்டே இருக்கும். இட் ஹாஸ் அ ஹியூஜ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் அண்ட் ஸ்டேபிள் எக்ஸ்சேஞ்ச் ரேட். அதெல்லாம் ஸ்டெடியாக இருந்துகிட்ருக்கு, ஃபாரின் ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து எக்கனாமிக் சிஸ்டம். இஃப் எனி கண்ட்ரி ஃபாலோ ஏ லேசர் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணால், ஃப்ரீ மார்க்கெட் மெக்கானிசம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அங்கே கண்ட்ரி வந்து என்ன செய்யணும்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஹை லெவலில் இருக்குது. அமெரிக்காவிலலாம் எக்கானமி ஸ்ட்ராங்காக இருக்கு இல்லையா, ஹை லெவலில் இருக்குல்ல, அது மாதிரி. அண்ட் கண்ட்ரோல்டு எக்கானமிஸை கம்பேர் பண்ணனா எக்கானமி வந்து லோ லெவலில் இருக்கும். இட் மே பி ட்ரூ ஃபார் சம் கண்ட்ரிஸ் பட் நாட் ஃபார் எவ்ரி கண்ட்ரி. அது வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஆனால் எந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து அது அடாப்ட் ஆகுதோ, சூட்டபுளாக இருக்கோ அதை தான் ஃபாலோ பண்ண முடியும். தீஸ் ஆர் த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஃபார் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட்டு நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்க்கு ராக்னர் நர்க்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கேபிட்டல் மட்டும் என்ன செய்யாதுன்னா சஃபிஷியன்ட் கண்டிஷன் கிடையாது ப்ரோக்ரஸ்க்கு. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டு ஹியூமன் என்டோமெண்ட், சோசியல் ஆட்டிடியூட், பொலிட்டிக்கல் கண்டிஷன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது தான் அங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கா இல்லைன்ற பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராக்னர் நர்க்ஸ் வந்து கொட்டேஷன் சொல்லியிருக்கிறார். வெறும் கேபிட்டல் மட்டும் சொல்லலை, எக்கனாமிக் ஃபேக்டரில் கேபிட்டல் மட்டும் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது மாதிரி கிடையாது. அதையும் தாண்டி வேறு என்ன ஃபேக்டர்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஹியூமன் ரிசோர்ஸ். ஹியூமன் ரிசோர்ஸ்ன்ற என்னென்னா ஹியூமன் கேபிட்டல், த பவர் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி, தேர்பை இன்க்ரீஸ் அ நேஷனல் இன்கம். இதுக்கு பேர் தான் என்னது, ஹியூமன் ரிசோர்ஸ். வி ஆர் த ஹியூமன் ரிசோர்ஸ். நம்ம மேலே இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே அது. There is a circular relation between human development and economic growth. Economic growth இருந்தால் டெவலப்மெண்ட் இருக்குது, டெவலப்மெண்ட் இருந்தால் எக்கனாமிக் growth இருக்குது, அது மாதிரி சுற்றிட்டே இருக்கும். A healthy, educated, skilled labor force is the most important productive assets. ஆனால் இந்தியாவில் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். Human capital formation is a process of increasing knowledge, skills and productive capacity of a people. எப்போ ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஹையாக இருந்துச்சுன்னா.
எதெல்லாம் ஹியூமன் கேபிட்டல்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த், எஜுகேஷன் அண்டு சோசியல் சர்வீசஸில் அதிகமாக எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணும்போது அந்த ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். If labor is efficient and skilled, its capacity to contribute growth will be high. அவன் வந்து திறமையானவனா ஸ்கில்டாக எஃபிஷியண்ட்டாக இருந்தான்னா அங்கே வந்து ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன லீட் பண்ணோன்னா க்ரோத் ஹை லெவலில் இருக்குது. ஜப்பான், சைனாலாம் அந்த மாதிரி தான் என்ன செஞ்சாங்க, டெவலப்டு கண்ட்ரிஸாக மாறினாங்க. அவங்களோட பீப்புள் தான் அவங்களோட சொத்து. அதனால தான் அவங்க எஜுகேஷன் அதுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணாங்க. அடுத்து டெக்னிக்கல் நோஹவ். அஸ் அ சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் நாலேஜ் அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் நாலேஜ், சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நிறைய சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னிக்ஸ் மோர் அண்ட் மோர் ஆர் அவைலபிள் அண்ட் ஸ்டெடிலி ரைஸ் அ ப்ரொடக்டிவிட்டி லெவல் இன் த ஆல் செக்டர்ஸ். எல்லா செக்டர்லேயும் அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்க்ரீஸ் பண்ணுறதுனால, யூஸ் பண்ணுறதுனால அங்கே ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி என்னவாக இருக்குது, ஹை லெவலில் இருக்குது. இந்த புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களே அதுக்கு பேர் தான் இன்னோவேஷன். அதை ஆத்தர் யாருன்னா ஷும்பீட்டர். 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். த ஷும்பீட்டர் அட்ரிபியூட்டட் த காஸ் ஃபார் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் டு இன்னோவேஷன். இன்னோவேஷனால தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். எந்த ஒரு எக்கானமி வந்து அடிக்கடி ப்ராப்ளம் இல்லாமல் ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணுறாங்களோ அங்கே வந்து டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்கும். இந்தியா பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்துச்சு இல்லையா, அப்போ நம்மளோட வெல்த்தெல்லாம் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, சுரண்டி எடுத்து போய் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் இந்தியா இன்னும் டெவலப் ஆகலைன்னு சொல்லி தாதாபாய் நவ்ரோஜி அவரோட புக்கு பாவர்ட்டி அண்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறார். தட் drain of wealth from India under British rule was a major cause of an increase in poverty in India அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ பொலிட்டிக்கலையும் டெவலப்மெண்ட் ப்ராசஸையும் லிங்க் பண்ணியிருக்கிறார் தாதாபாய் நவ்ரோஜி. அடுத்து சோசியல் ஆர்கனைசேஷன். பப்ளிக் எப்போ வந்து இன்வால்வ் ஆவாங்க, இப்போ ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டியில் இன்க்ரீஸ் இன்வால்வ் ஆகாங்க, அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா when they feel the fruits of development will be fairly distributed. இந்த டெவலப்மெண்ட்டுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ அவங்க என்ன ஆகுனா நாமளும் என்ன செய்யணும், இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இன்வால்வ் ஆகணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. The mass participation in development program is a precondition for accelerating the economic development process. நாடு முன்னேறணும்னு சொல்லிட்டு செய்கிற செயலெல்லாம் அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்களாம் வாலண்டியராக இன்வால்வ் ஆவாங்க. வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து ஸ்பீடாக இருக்கணுன்றதில் பப்ளிக் என்ன செய்யணும், இன்வால்வ் ஆகணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். whenever the defective social organization allows some group to appropriate the benefit of growth and ஒரு சில குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டுமே அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கான பெனிஃபிட்ஸ் கிடச்சிச்சு, சொசைட்டியில் இருக்கிற மற்றவங்க கிடைக்காம போயிடுச்சுன்னா அப்போ அந்த கிடைக்காத பீப்புளெலாம் என்ன செய்ய மாட்டாங்கன்னா இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இருக்கா? whenever the defective social organization allows some group to appropriate benefits of the growth, majority of the poor people do not participate in the process of development. This is called what? Chronic capitalism. Chronic capitalismனா அந்த கேபிட்டலிஸ்டோட ஃப்ரெண்ட்லி எக்கானமி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கரப்ஷன் ஃப்ரீ அட்மினிஸ்ட்ரேஷன் எங்கே இருக்குதோ இந்த கரப்ஷனை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் ஃபேக்டர் இன் growth process. Unless the countries root out the corruption in their administrative system, the chronic capitalism and traders will continue to exploit natural resource. இந்த கரப்ஷன்ற நெகட்டிவ் ஃபேக்டரை தூக்காமல் விட்டோன்னா அந்த ட்ரேடர்ஸும் முதலாளிகளும் என்ன செஞ்சுருவாங்க, ஒட்டுமொத்த கண்ட்ரிஸோட ரிசோர்ஸையும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிடுவாங்க, சுரண்டி எடுத்து அவங்க மட்டுமே என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த டேக்ஸ் எவேஷன், வரி கட்டாமல் ஏமாத்துறது இருக்குல்லையா, அது அண்ட் ப்ரீட் கரப்ஷன் அண்ட் ஹேம்பர் எக்கனாமிக் ப்ரோக்ரஸ். கரப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி
எக்கனாமிக் ப்ராக்ரஸ் வந்து தடைபடுறதுக்கான சான்சஸ் இருக்குது இந்த கரப்ஷனால். அடுத்து டிசையர் ஃபார் டெவலப்மெண்ட். The pace of economic growth in any country depends on the great extent of people's desire. மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கணும். If in some country the level of consciousness is low, the general mass of people has accepted poverty as its fate. நிறைய கண்ட்ரியில் டெவலப் ஆகிற கண்ட்ரிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பீப்புள் வந்து ஏன் நீ முன்னேற முடியலன்னு கேட்டால் என் தலையெழுத்து நான் அப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுருவாங்க, எந்த எஃபர்ட் எடுக்காமல். அந்த மாதிரி இருந்தாங்கன்னா there will be a little scope for development. நாடு முன்னேறாது. அண்ட் moral, ethical and social values. டக்ளஸ் சி நார்த் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, the determine இந்த moral, ethical, social values இருக்கு இல்லையா, they determine the efficiency of market. இப்போ பப்ளிக் வந்து மேலே சொன்ன இந்த ஹானஸ்ட்டாக மோரல் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தாங்க, உண்மையானவங்களாக இல்லாமல் இருந்தாங்கன்னா மார்க்கெட் கேனாட் ஃபங்க்ஷன். அடுத்து கேசினோ கேபிட்டலிசம். தாமஸ் பிக்கெட்டின்றவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இஃப் பீப்புள் ஸ்பெண்ட் லார்ஜ் ப்ரொபோர்ஷன் ஆஃப் their இன்கம் அண்ட் டைம் ஆன் என்டர்டெயின்மெண்ட், லிக்கர் அண்ட் அதர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ். சம்பாதிக்கிற மற்ற நேரத்தை எல்லாத்தையுமே இந்த மாதிரி இதில் செலவு செஞ்சாங்கன்னா, ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் என்னவாயிரும், சஃபர் ஆகும். மே சஃபர் அக்கார்டிங் டு தாமஸ் பிக்கெட்டி. அடுத்து பேட்ரிமோனியல் கேபிட்டலிசம். இஃப் த அசட்ஸ் ஆர் சிம்ப்ளி பாஸ்ட் ஆன் டு சில்ட்ரன் ஃப்ரம் their parents, the children would not work hard. அப்பஞ்சொத்து அப்படியே பரம்பரையாக பசங்களுக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா அவங்களோட அந்த அசட்ஸோட வேல்யூ அவங்களுக்கு தெரியாமல் போயிடும். தென் தே வில் நாட் ஒர்க் ஹார்டு, கஷ்டப்பட்டு வளர்ச்சி அந்த சொத்தை பாதுகாக்க மாட்டாங்க. பிகாஸ் their children do not know the value of assets, hence productivity will be low as per தாமஸ் பிக்கெட்டி. இந்த கொட்டேஷன் சொன்னவர் தாமஸ் பிக்கெட்டி தான். These are the non-economic factors that determine the economic development. இதெல்லாம் ஒரு சிலதை சேஞ்ச் பண்ணணும், ஒரு சிலதை அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தோன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும்.